Hi guys, welcome back to a new video. MLC Season 4 in less than 10 days start ஆக போகுது. Texas Super Kings domestic players and support staff இப்போ கேம்பை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஓவர்சீஸ் பிளேஸ் எப்போ ஜாயின் பண்ணுவாங்கன்றத பற்றியுமே இந்த வீடியோவில் பேசும். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் தெரிவித்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ருத்ராஜோட செஞ்சுரி பற்றி பேசாமல் கடந்து போக முடியாது. ருத்ராஜ் ரீசெண்டாக இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த மேட்ச்சில் ருத்து 101 ரன்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருந்தாரு. ருத்து தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு ரிசீவ் பண்ணியிருந்தாரு. இது அவரோட 100th லிஸ்ட் டே கேம். அண்ட் 100th லிஸ்ட் டே கேமில் வந்து ஒரு 100 ரன் ஸ்கோர் பண்ணி அவரோட 21st லிஸ்ட் டே 100 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓடிஏன்னு வந்துட்டு ருத்ராஜ் வந்து யாராலையும் வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த மேட்ச் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே வந்து ருத்ராஜ் கிட்ட இந்த மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியலாக வந்து 16-2 இந்தியா டீம் இருந்தாங்க. போத் சூரியவன்ஷி அண்ட் பிரியான்ஷ் ஆர்யா ஆல்மோஸ்ட் பேக் டு பேக் அவங்க விக்கெட்டை லூஸ் பண்ணாங்க. பிரியான்ஷ் ஆர்யோட டிஸ்மிசல் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துச்சு. பிரியான்ஷ் ஆர்யா தான் ஸ்ட்ரைக்கர் சென்ட்ல இருக்காரு, அவர் தான் பால் அடிச்சிருக்காரு. அண்ட் ருத்ராஜ் கால் பண்ணாரு, ரன்னுக்கு அவர் வராரு. இவருமே வந்து ஸ்டார்ட் பண்ணாரு, ஆனால் மிட்வேலேயே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஃபீல்டர் வந்து விக்கெட் கீப்பர்ஸோட எண்ணில் தான் த்ரோ பண்ணாரு. ஸோ ருத்ராஜ் தான் டேஞ்சர் எண்டுக்கு ஓடிட்டு இருக்காரு. பிரியான்ஷ் ஆர்யா ஈஸியாக அதர் எண்டுக்கு ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். பட் அவர் அங்கேயே ஸ்டே பண்ணாரு. ஸோ போத் ருத்ராஜ் அண்ட் பிரியான்ஷ் ஆர்யா ஒரே எண்டில் இருந்தாங்க. இனிஷியலாக பார்க்குறப்ப ருத்ராஜ் தான் அவுட்ன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ரீப்ளே பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது விக்கெட் கீப்பரோட ஷூஸ் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக பிரியான்ஷ் ஆர்யோட பேட் வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததுனால பிரியான்ஷ் ஆர்யோட பேட்டை உள்ள வைக்க முடியல. ஸோ ருத்ராஜ் அழகாக வந்து பேட்டை உள்ள வச்சு எப்படியோ அவர் வந்து சேஃப் ஆகிட்டாரு. ருத்துக்கிட்ட ஒரு கேம் சேஞ்சிங் ரன் அவுட்டுமே வந்து இந்த ஸ்ரீலங்காவோட ஃபைனல் ஓவர்ஸ் பேட்டிங்ல நம்ம பார்த்திருப்போம். பட் ஸ்ரீலங்கா இப்படி ஃபம்பிள் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். 16 needed 3 wickets in hand வேற இருந்துச்சு. பட் அர்ஷத் கான் வாஸ் ரியல் கேம் சேஞ்சர். அவரோட 49th ஓவரில் தான் நம்ம மேட்ச் வின் பண்ணோம். விஜயகாந்த், வியாஸ்காந்த் அண்ட் லாஸ்ட் பேட்டரோட விக்கெட் அவர் தான் ரிமூவ் பண்ணாரு. அண்ட் மேட்சுக்கு முன்னாடி வைஸ் கேப்டன் ருத்ராஜ் ஏக்கார்ட் இந்தியா கேப்பை அர்ஷத் கான் கிட்ட பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. பிகாஸ் இதுதான் அர்ஷத் கானோட டெபியூ இந்தியா மேட்ச். இன்னைக்கு இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் ப்ளே பண்ண போறாங்க. ஸோ அந்த மேட்ச்ல ருத்ராஜ் எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. பிக் பாஸ் லீகோட ஃபர்ஸ்ட் கேம் சென்னையில் நடக்க போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இதை ஃபார்மலா அனௌன்ஸ் பண்ண போறாரு. 8th ஜூலைலேருந்து 10th ஜூலை வரைக்கும் மோடி சிட்னியில் இருக்க போறாரு. அந்த நேரத்தில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வர போறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மேட்சோட டைமிங்ஸ் பார்த்தோன்னா சென்னையில் வந்து மேட்ச் 4லேருந்து 4:30 PM குள்ள ஆரம்பிக்கும். அண்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து அப்போ 8:30 PM-லேருந்து 9 PM குள்ள இருக்கும். எந்த 2 பிபிஎல் கிளப்ஸ் இங்கே சென்னையில் ப்ளே பண்ண நல்லா இருக்குன்றதை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. இனாகுரல் ஜார்க்கண்ட் T20 லீக் சீசன் இஸ் அண்டர்வே. ஸோ நேத்திக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நேத்திக்கு மேட்சை நம்ம தலை தோனி விசிட் பண்ணியிருக்காரு. ஜார்க்கண்ட் T20 லீகோட ட்ராஃபி இருக்கு இல்லையா, அதை தோனி அன்வீல் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் டாஸ் டைம் அப்போ வந்து தோனி தான் காயினை டாஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் மேட்ச் ஃபுல்லாக ஸ்டாண்ட்ஸ்லேருந்து உட்காந்து பார்த்துருக்காரு. ரோஹித் சர்மாவும் இதே மாதிரி நிறைய டைம் மும்பை T20 லீக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தோனியுமே அதே மாதிரி ஸ்டேட் T20 லீக்கை வந்து சப்போர்ட் பண்ணுறதை பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இந்த லீகோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் ராபின் மின்ஸ் தான். ஸோ 15.25 crores கோயிலாஞ்சல் சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற டீம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. எது சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. இது வந்து நம்ம சூப்பர் கிங்ஸ் கிடையாதுங்க. நானே ஒரு நிமிஷம் வெரிஃபை பண்றதுக்காக உங்க லோகோ செக் பண்ணி பார்த்தேன். பட் அந்த லோகோ வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஸோ வேற ஒரு ஓனர்ஸ் தான். பட் சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற அந்த நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜார்க்கண்டை சேர்ந்து இன்னொரு விக்கெட் கீப்பர் பேட்டர் இஷான் கிஷனுமே இந்த லீக்ல ப்ளே பண்ண போறாரு. சாந்தா ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படிங்கிற டீம் 14.7 crores இவரை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. 13th ஜூன் ஆரம்பிக்க போற இந்தியாஸ் ஆப்கானிஸ்தான் ஓடி சீரிஸ் பத்தி ஒரு சின்ன அப்டேட் இருக்கு. ஹர்திக் பாண்டியா இந்த சீரிஸை ப்ளே பண்ண போறது கிடையாது டியூ டு குவாட்ரிசெப்ஸ் இன்ஜுரி. ஸோ அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. அவருக்கு பதிலாக இப்போ ஸ்குவாட்ல யாரும் ரீப்ளேஸ்மெண்டா ஜாயின் பண்ண போறாங்கன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அண்ட் ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல செய்தி. ஸோ ரோஹித் சர்மா இப்போ நெட்ஸ்ல பேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அவர் இந்த சீரிஸை ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்ட். ஏன்னா வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி காரணமாக ப்ளே பண்ண மாட்டாருன்ற மாதிரி தான் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு இல்லையா. பட் இப்போ வந்து அவர் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாருன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்லி டூபே இதுக்கு மும்பை T20 லீக்ல மேட்ச் ப்ளே பண்ணல. ஸோ ஒரு ஸ்டாண்ட் அண்ட் கேப்டன் தான் வந்து ஆக் செந்தேரிக்காக இருந்தாங்க. அப்போ ஹர்திக் பாண்டியாவோட ரீப்ளேஸ்மெண்டா டூபே தான் இந்தியன் டீமை ஜாயின் பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ டூபே வந்து பர்சனல் இஷ்யூ காரணமாக தான் இந்த மேட்சை ப்ளே பண்ணல போல. அண்ட் ஆக் செந்தேரியோட இந்த ஸ்டாண்ட் அண்ட் கேப்டனுமே அதான் வந்து டாஸ் டைம் அப்போ சொல்லியிருக்காரு. இங்கிலாந்து vs நியூசிலாந்து செகண்ட் டெஸ்ட்கான ஸ்குவாடை இப்போ ECB அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரியே போத் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கஸ் அட்கின்சன் இந்த ஸ்குவாட்ல கிடையாது. அண்ட் இங்கிலாந்து டீமோட நியூ இன்டரிம் கேப்டனா இப்போ வந்து ஜோ ரூட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜோ ரூட் தான் வந்து இனிமே ஃபுல்லா கண்டினியூ பண்ண போறதா இல்லையாங்கிறது தெரியல. ECB இனிமே இந்த நைட் கிளப் இன்சிடென்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்களா. அதனால தான் பென் ஸ்டோக்ஸ் வந்து செகண்ட் டெஸ்ட் ப்ளே பண்ண போறது கிடையாதுன்னு அவங்களோட பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. தேர்ட் டெஸ்ட்டுக்கு கம்பேக் பண்ண போறாங்களா பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கஸ் அட்கின்சன் அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்டா வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஜார்டன் காக்ஸ் வந்து ஸ்குவாட்ல ஆட் ஆகியிருக்காங்க. ஃபைனலாக டிஎஸ்கேட அரைவல்ஸ் பற்றி பார்த்துருவோமா. ஸோ டிஎஸ்கே கேம்பை வந்து இப்போ 4 டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில சப்போர்ட் ஸ்டாஃப்மே அரைவ் ஆகியிருக்காங்க. அவங்களாம் யாருங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எப்பவுமே நம்ம டீமில் ஃபர்ஸ்ட்டாக செக் இன் பண்ணுற டீம் மேனேஜர் ரசல் ராதாகிருஷ்ணன், டீம் அனலிஸ்ட் AR ஸ்ரீகாந்த் அண்ட் மாஸ்டர் நிக்கல் பெரிமேன், பவுலிங் கோச் ஸ்ரீதரன் ஸ்ரீராம் அண்ட் லாஸ்ட்லி நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் ஜேட் ராபர்ட்ஸ். ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்குன்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. சிஎஸ்கேட கரண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் கிரெகரி கிங் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் MLC மட்டும்
தான் டிஎஸ்கேட பார்ட்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜேட் ராபர்ட்ஸ் தான் லாஸ்ட் 2 இயர்ஸாக டிஎஸ்கேட கோச்சாக இருந்திருக்காரு. அண்ட் திஸ் இஸ் த 3rd இயர் ஃபார் ஜேட் ராபர்ட்ஸ். இப்போ டிஎஸ்கேட கேம்பில் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துலாமா. ஸோ ஜோஷுவா ட்ராம் நம்ம டிஎஸ்கேட ரைட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பேட்டர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் முகமது மோசின் இவர் வந்து டிஎஸ்கேல ரொம்ப வருஷங்களாகவே பார்ட்டாக இருந்திருக்காரு. அவரும் வந்து இப்போ கேம்பை ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் டிஎஸ்கே இந்த வருஷம் நியூவாக சைன் பண்ண 2 டொமஸ்டிக் பிக்ஸ் நம்ம அம்ஷி டி சில்வா அண்ட் அபிமன்யு லாம்பா இவங்க 2 பேரும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறப்போ இனிமேல் நிறைய பிளேஸ் ஜாயின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ நம்ம ஓவர்சீஸ் பிளேஸ் அரைவெல்லாம் பற்றி பார்த்துலாம். ஸோ எல்லா பிளேஸ் பற்றியும் என்னால் கண்டிப்பாக பேச முடியாது. ஃபேஃப் டு பிளஸஸ் அண்ட் அகில் ஹுசைன் இவங்களை பற்றின ஒரு எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்குது. ஸோ ஃபேஃப் டு பிளஸஸ் கரண்ட்டாக யூரோப்பியன் யூனியன் T20 லீக் ப்ளே பண்ணிட்டு வராரு ஒரு டீமுக்காக. பெல்ஜியம் தான் அந்த லீக் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த லீக் பற்றின எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து பெருசாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அந்த லீகோட ஃபைனல்ஸ் வந்து 14 ஜூன் அன்னைக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஃப் டு பிளஸஸ் மேபி 15th or 16th ஜூன் அன்னைக்கு டீமை ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம 19 ஜூன் அன்னைக்கு தான் சியாட்டில் ஆர்காஸ்க்கு அகைன்ஸ்டாக நம்மளோட முதல் மேட்ச் ப்ளே பண்ணுறோம். அண்ட் எம்எல்சி சீசனோட முதல் மேட்சுமே அதான். தென் அகில் ஹுசைன் பற்றி பார்த்தோன்னா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஸ்ரீலங்கா ப்ளே பண்ண போகிற 3 மேட்ச் T20 சீரிஸில் ஸ்குவாடில் செலக்ட் ஆகியிருக்காரு. ஸோ 3rd T20 மேட்ச் வந்து 15th ஜூன் அன்னைக்கு நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா தான் அகில் ஹுசைன் வந்து நம்ம டிஎஸ்கோட கேம்பை வந்து ஜாயின் பண்ணுவார். சரி ஓகே, இந்த எம்எல்சி சீசனுக்கு நீங்கள் எக்ஸைட்டாக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் கொடுத்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய வீடியோஸ் எம்எல்சி பற்றி போஸ்ட் பண்ணுவோம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.